என்னங்க எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க? என்னாச்சு? ஆ என் வாழ்க்கை மண்ணா போச்சு, என் குடும்பம் நாசமா போச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் சொல்றது உனக்கு புரியலல்ல? ம்ஹும். நான் என்ன பேசுறேனே உனக்கு தெரியலல்ல? உனக்கு எதுவும் புரிய வேணாம். ஆனா நான் கொலைகாரனா உன் அப்பா வீட்டுக்கு போ. போடி. ஐயோ! என்னங்க நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நான் எதுக்குங்க எங்க அப்பா வீட்டுக்கு போகணும்? நான் உங்க பொண்டாட்டிங்க. நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன். மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த டைம்ல நான் எப்படிங்க வெளியே போக முடியும்? போகணும், போய் ஆகணும். நீயா போலன்னு வச்சுக்கோ, உன் பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி நான் வெளியில போட்டுருவேன். பரவாயில்லைங்க. நான் அசிங்கப்பட்டாலும் சரி, அவமானப்பட்டாலும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் அப்படி போனா செத்து போயிடுவேங்க. நீ இந்த வீட்ல இருந்தா வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் செத்து போயிடுவாங்க. நீ பண்ண எல்லா துரோகமும் எனக்கு தெரியும்டி. சரி பரவாயில்ல, மன்னிச்சு பேசாம இருப்போம். பேசாம இருந்தா நீ மேல 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 தப்பு பண்ணிட்டு இருக்க. நீ பண்ண தப்ப எங்க அப்பா கிட்ட போய் சொன்ன. அந்த அப்பாவி மனுஷன் அதை நம்ப மாட்டேன்னு சொன்னாரு. உன் மேல அவ்வளவு நம்பிக்கை. நீ உங்க அப்பனும் என் வீட்டுல துஷ்ட பூஜை பண்ணீங்கல்ல, அது எனக்கு தெரியும். இது நான் எங்க அப்பா கிட்ட சொன்னப்ப கூட அவர் நம்பலடி. உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் உன்னை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணா அவர் கேலி கிண்டல் பண்ணிருக்க. நீ உங்க அப்பா கூட பேசுறது கேட்டுதாண்டி எங்க அப்பாக்கு இப்படி ஆச்சு. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? நான் சத்தியமா அப்படி எதுவும் பண்ணுங்க. நம்புங்க. என்னடி நான் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன், என்னைய முட்டாளாக்க பாக்குறியா? தொலைச்சிருவேன் ராஸ்கல். ஏய் டேய் நட்ராஜ், டேய் என்னடா பண்ற? டேய் வேற என்ன சொன்னா கேளுடா. டேய் நான் மனுஷனா இருக்கிறதும் கொலைகாரனா மாறதும் உன் கையில தான் இருக்கு. வெளியில போ. மாட்டேன், நான் போக மாட்டேன். போடி. மாட்டேன். போடினா ஐயோ! டேய் நீ சொன்னா கேளுடா. வேணாடா டேய். டேய் தம்பி, என்ன இருந்தாலும் அவ உங்க மனைவி. அவளை வீட்டை விட்டு விரட்டுறது தப்பு இல்ல. தப்பே இல்ல. நீ நான் துரத்துனது என் பொண்டாட்டி இல்ல, இந்த வீட்டுக்கு வந்த வீடே. நீ இந்த மாதிரி ஏதாவது சேட்டை பண்ணுவ? பண்ண ஞாபகம் இருக்குல்ல? இன்ஜெக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க. இன்சுலின் லெவலை இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்க. அப்புறம் சீஃப் டாக்டர் பால்ராஜை இமிடியேட்டா வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். மேடம் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. போங்க மேடம். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்க. என்னங்க குழந்தை மாதிரி அழறீங்க? மாமாக்கு ஒன்றும் ஆகாது. எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவருக்கு நான் குழந்தை தானுங்க. அந்த மனுஷனை பாத்தீங்களா? அந்த மனுஷனை சிரிச்சு பார்த்துருக்கிறேன். அந்த மனுஷன் கம்பீரமா பார்த்துருக்கிறேன். ஆனா இப்படி
நாங்க சின்னதா இருக்கும்போது எங்க அம்மா போயிட்டாங்க. அது அப்புறம் இவர்தான் என் அண்ணனா என்ன கைக்குள்ள நட்டு எல்லாத்தையும் விட்டு பண்ணிட்டாரு. அவருக்கு சொத்துக்கு வச்சுக்க இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம். பண்ணல. எங்களுக்கு அதான் அந்த மனுஷனுக்கு நாங்க தான் முக்கியம். நாங்க தான் அவரோட உலகம். எங்க சந்தோஷம் அவரோட சந்தோஷம். ஒட்டுமொத்த பாசி எங்க 3 பேரும் மேல கொட்டி வளர்த்தாரு. எங்க 3 பேருமே என்னைக்குமே வேற வேற பார்த்தது கிடையாது. எங்களுக்கு எந்த குறையும் வச்சது கிடையாது. அழாதீங்க. அவ்வளவு பாசம் அந்த மனுஷனுக்கு எங்க மேல. எங்களுக்கு ஒண்ணு அந்த மனுஷன் அப்படியே துடிச்சு போயிடுவாரு. என் 3 பேருக்கு அவரோட வாழ்க்கையை தியாகம் பண்ணாரு. ரொம்ப நல்ல மனுஷங்க எங்க அப்பா. இந்த ஊரை நிறைய நல்லவங்களா இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே எல்லா நேரத்தையும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வீக்னஸ் எல்லா மனுஷங்களையும் இருக்கும். ஒண்ணு கோகாரனா இருப்பாங்க, இல்ல குடிகாரனா இருப்பாங்க, இல்ல சீட்டாடுவாங்க. ஆனா இந்த மனுஷன் அப்ப அழுகலாத ஒரு மனுஷன். சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனுஷங்கனால இன்னைக்கு எவ்வளவுதான் கோவம் வந்தாலும் அந்த மனுஷன் வாயிலிருந்து ஒரு தப்பான வார்த்தை வந்தது கிடையாது. அப்படியே பக்குவமா அடுத்தவங்களோட மனசு கோணாம நியாயத்தை எடுத்து சொல்லுவாரு. ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எங்க அப்பாவை பார்த்தாங்க கத்துக்கணும். அப்படி ஒரு அப்பா பிள்ளைங்கள நாங்க சந்தோஷமா வச்சு கண்களவா பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அது நாங்க மட்டும் ஆசைப்பட்டா பத்தாது. நீங்க 3 பேரத்தை புடிச்சு நடந்துக்கணும். நத்தியமா உங்களை தப்பா சொல்ல. நீங்க அதெல்லாம் எப்படியும் புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. கல்பனை கூட அப்பா விஷயத்துல அவங்களை குறை சொல்ல முடியாது. அந்த அனிதா பொண்ணு மட்டும் ஏங்க இப்படி? என்னங்க பிரச்சனை? பொண்ணுக்கு நீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு மட்டும் ஏங்க எப்படி இருக்குது? எங்க அம்மாவும் எழுத மாதிரி எங்க அப்பாவும் எழுதணும்னு பயமா இருக்குதுங்க. என்னங்க அனிதா இப்படி பண்றான்னா அதை பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருப்போமா? நாங்கெல்லாம் எதுக்குங்க இருக்கோம்? அப்படிலாம் ஒன்றும் நடக்க விட மாட்டோம். நான் அவருக்கு மக மாதிரி இல்லைங்க, மகளே தான். அவர் எனக்கு அப்பா தான். அவருக்கு ஒண்ணுன்னா என்னாலையும் தாங்கிக்க முடியாது. நம்ம சொத்து பத்து பணம் காசு எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா ஒரு குடும்பத்துக்கு உண்மையான சொத்து, நாம இழக்க கூடாத சொத்து வீட்டுல இருக்கிற பெத்தவங்க பெரியவங்க தாங்க. எதுக்காகவும் நம்ம அவங்கள மட்டும் இழந்துடவே கூடாது. அவங்கள மட்டும் இழந்துட்டோம் அப்புறம் எவ்வளவு சொத்து சம்பாதிச்சும் எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். பெரியவங்களோட அன்பு அக்கறை வழிகாட்டுதல் தாங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். நீங்க கவலையப்படாதீங்க. மாமாவோட அன்பு பாசம் வழிகாட்டுதல்லாம் நமக்கு கிடைச்சதுல அது கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கும் கிடைக்கும். அது வரைக்கும் மாமாக்கு ஒன்னும் ஆகாதுங்க. அவர் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருப்பாரு. சீக்கிரமே அவர் குணமாகி வீட்டுக்கு வந்துருவாரு. நீங்க வேணா பாருங்க. அவர் ஒன்னும் ஆகாது. அவருக்கு ஒன்னும் ஆகாது. அழாதீங்க. வாங்க உட்காருங்க. மாமா கொண்டு ஆகாத, அழாதீங்க.
சார், ராமநாதன் சார், எங்க பாருங்க சார். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கிளியரா கேக்குதுங்களா? நர்ஸ், பேஷண்ட்க்கு நினைவு திரும்பிடுச்சு. Okay, doctor. உடனடியாக அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க Go டாக்டர், வர quick. சொல்றேன். பேஷண்டோட ரிலேஷன் யாரு? அப்பா எப்படிங்க நீங்க போய் பார்க்கலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். வாங்க. அப்பா அப்பா என்னப்பா கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்துட்டீங்களேப்பா. இப்ப எப்படி பாருங்க? எனக்கு உண்மையில கண்ணு உங்க அப்பா பயப்படுற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டாரு. இனிமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நத்திங் டு வரி. ஹி இஸ் ஆல் ரைட். அப்பா இப்ப எப்படிப்பா இருக்க உங்களுக்கு? நல்லா இருக்கடா, சரியா போயிடும். இங்க பாருங்க, இவருக்கு இப்ப கண்டிப்பா ரெஸ்ட் தேவை. கான்ஷியஸ் வந்துருச்சுன்னு சொல்றதுக்காக தான் நான் உங்களை உள்ள கூப்பிட்டேன். இப்ப பாத்துட்டீங்கல்ல, கொஞ்சம் வெளியில வாங்க. வாங்க. பேஷண்ட் உங்களுக்கு அப்பா இப்போதைக்கு உங்க அப்பா குணமாயிட்டாரு. ஆனா இன்னும் ஃபுல்லா குணமாகல. என்ன டாக்டர் புரியல? அவரோட ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. இப்போதைக்கு நாங்க அவரை காப்பாத்திட்டோம். ஆனா இனிமே அவரை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உங்க எல்லாருடைய பொறுப்பு. அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரியோ இல்ல ஷாக் ஆகுற மாதிரியோ எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லாதீங்க. அதனால இனிமே அவரை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. முடிஞ்ச வரைக்கும் அவரை சந்தோஷமா வச்சுக்கோங்க, கவலைப்பட விடாதீங்க. அப்புறம் அவரோட மனசு டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க. இங்க பாருங்க, எந்த அளவுக்கு அவர் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்காரோ அந்த அளவுக்கு அவரோட ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ நாங்க இப்போ அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போலாம்ல? ஓ கண்டிப்பா, தாராளமா நீங்க கூட்டிட்டு போலாம். ஓகே. வீட்ல ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்கங்கறத நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. பத்திரமா கூட இருந்து ஓகே பாத்துக்கணும். டாக்டர். அவருக்கு எந்த மனக்குறையும் இல்லாம சந்தோஷமா பாத்துக்கணும். ஓகே ஓகே டாக்டர். நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்புறம் அவரை Okay, டிஸ்சார்ஜ் doctor. பண்ணிடும். வெயிட் பண்ணுங்க. சார், எங்க ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ். டாக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார். அண்ணா அப்பா இந்த சிரிப்பை பார்த்தீங்களா? அந்த சிரிப்பு என்னைக்குமே ஒரு மூஞ்சி இருக்கணும்டா. அதுக்காக நம்ம 3 பேரும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமாண்ணே. சரிடா, இனிமே நம்ம அப்பா எப்பவும் சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாரு.
எங்கெல்லாம் இருக்கிறீங்க? அனிதாங்க அவங்க அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காப்பா. எதுக்காக திடீர்னு அப்பா வீட்டுக்கு போனா? நீ தான் சண்டை போட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. பின்ன எதுக்கு திடீர்னு போனா? என்னாச்சுரா நட்ராஜ்? அப்பா அது வந்து நம்ம சில விஷயங்கள் சொன்னால் அவளுக்கு புரியறதே இல்லைப்பா. எப்பவுமே நம்மளை ஒரு எதிரி மாதிரியே பார்க்குறா. அவள் கொஞ்ச நாள் அவங்க அப்பா வீட்டில் இருந்தாதான்ப்பா புகுந்த வீட்டோட அருமை தெரியும். நீ சொல்றது சரிதான். ஒருத்தர் பிரிஞ்சிருந்தாதான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு அவங்க அருமையெல்லாம் புரியும். அது வாஸ்தவம் தான். இருந்தாலும் நீ அப்பப்போ அவளுக்கு எடுத்து சொல்லணும்டா. சின்ன பொண்ணு தானே, அப்போ தாண்டா அவன் மனசு மாறும். அவளுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரியாதுப்பா. நட்ராஜ், மாமா தான் சொல்றாங்கல்ல, அவர் சொல்ற மாதிரியே செய்யுங்க. சரிப்பா, நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன்ப்பா. என்னடா ஆச்சு? ஏன் ஒருத்தர் முகத்துலையும் சிரிப்பையே காணும்? சந்தோஷமா இருக்கடா. எனக்கு தான் ஒன்றும் இல்லையே, நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டல்ல. டேய் பசங்களை பாருங்கடா, நீங்களாம் எப்போவும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தா தான்டா என் உடம்புல மறுபடியும் தெம்பல்ல வரும். நான் பழையபடி ஆக்டிவாக இருக்க முடியாது. இப்படியே இருந்தீங்கன்னா கற்பனா, நீயாவது சொல்லுங்கம்மா உங்களுக்கு. சரிங்கப்பா, எனக்காக வேண்டியாவது சிரிங்கப்பா. சுந்தர், அவ சிரிக்கிற பத்தியா? அவளை பார்த்தாது நீ சிரிடா, சிரிடா. அவ்வளோதானடா. இது என்ன அவ்வளோ கஷ்டமா? நாகாஜி விடுறா, ஏன்டா இவ்வளோ சுகமா இருக்கிற? வேதா, நீயாவது அவனை சிரிக்க வைமா. நீ சிரிச்சா அவனையும் சிரிக்க வைமா. பாத்தியாடா, நான் சொன்னவனை சரின்னு அவன் சிரிச்சல்ல. நீ ஏன்டா என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற? அப்புறம் சிரிக்கிறியா? எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கடா, அதான் அப்பாவுக்கு வேணும். சரி, எல்லாரும் ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? போங்க, போய் அவங்க எல்லா வேலையை பாருங்க. போங்க போங்க. போடா நகாஜி, சொன்னா கேட்க மாட்டேங்கிற. போய் ரெஸ்ட் எடு. போ. அப்பா, நாங்கள் எதுக்குப்பா ரெஸ்ட் எடுக்கணும்? நீங்கள் கொஞ்ச நேரம் படுங்கப்பா. இத்தனை பேர் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு நான் இப்போ நான் படுத்து தூங்குவேன். நீங்கள்லாம் போங்கடா, உங்கள் வேலையை பாருங்கடா. அப்புறம் நான் படுத்து தூங்குறேன். சொன்னா கேள்ல. போடா போங்கடா, ஹாப்பியாக இருங்கடா. எனக்கு தான் ஒன்றும் இல்லையே. போங்கடா, போங்க 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 போங்க. நீங்களும் போங்கடா. இனிமே இந்த குடும்பத்துல இருக்க யாரையுமே நிம்மதியா வாழ விட மாட்டேன். எல்லாரையும் அணுவா சித்திரவதை பண்ணி பிரிப்பேன்.